ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக வந்து பாகிஸ்தானோட பல்வேறு பயங்கரவாத நடவடிக்கைகளில் முறியடிக்கப்பட்டு பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி வந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய விஷயம். பட் இருந்தாலும் அதற்கு இவ்வளோ தூரம் தாக்குப்பிடிக்குவதற்கு காரணமாக இருந்தது வந்து துருக்கி. அப்படி துருக்கி தான் காரணம் என்று இந்திய மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடணும். இந்திய மக்களோட தேசபக்தியின் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு என்னென்னா, நான் என் நாட்டுக்கு எதிராக எந்த நாடும் இருந்தாலும் அந்த நாட்டை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், ஒரு மூமெண்ட்டே இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. அப்படி ஒரு மூமெண்ட் நடந்தும் போது அது அரசும் அந்த மூமெண்ட்டில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் கலந்துக்கிறது. அது துருக்கி பொருட்களை இந்தியர்கள் வாங்க மாட்டோம், அங்கிருந்து எந்த பொருளையும் நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம், இங்கிருந்து எந்த பொருளையும் துருக்கிக்கு அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு மூமெண்ட் மிகப்பெரிய வர்த்தக ரீதியாக நடந்திருக்கு. எங்களுக்கு இதனால் நட்டமடைந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு ஆப்பிளை வாங்க மாட்டோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடத்தப்படும் போது இந்த மூமெண்ட்டில் அரசாங்கம் மிகப்பெரிய லெவலில் ஒரு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துருக்கி கம்பெனிகளை இந்தியாவில் அலோவ் பண்ண மாட்டோம், ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டதாலும் அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் அதிரடியாக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்றாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய செலஃபி ஏவியேஷன்ஸ், இந்த ஏவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு சொல்லப்படும் இந்த ஏவியேஷனில் 10% பங்குகள் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய துருக்கி அதிபரோட மகளோட பங்கு. அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை வந்து ஒரே நாளில் வந்து இந்தியா வந்து தூக்கி எறிய தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட உரிமைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு அதோட கான்ட்ராக்ட் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்குது. இந்த ரத்து செய்யப்படுகிற ஒரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நமக்கும் துருக்கியும் கடந்த நிதியான 86,000 கோடி வணிக இது பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. இதையும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லா ஒப்பந்தம் கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து துருக்கியோட நிலை எப்படி இருக்கிறது, அதே நேரத்தில் இந்த துருக்கிக்கும் இந்த பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக இங்கே பேசக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். துருக்கி பாகிஸ்தானிற்கு உதவி செய்திருக்கிறது என்பது தெரிந்தவுடனே இந்தியர்கள் இங்கு துருக்கி பொருட்களை பாய்காட் செய்தார்கள். அதாவது அரசாங்கம் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு முன்னதாக இங்குள்ள இந்தியர்கள் தான் செயல்பட்டார்கள், இந்திய மக்கள் செயல்பட்டார்கள். என் நாட்டிற்கு எதிராக என்னுடைய எதிரி நாட்டுக்கு உதவி செய்பவனுடைய பொருட்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்தார்கள். அது வர்த்தக ரீதியாக எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம். அதே நேரத்தில் இங்கிருந்து செல்லக்கூடிய டூரிஸ்ட், ஏன்னா துருக்கியும் சரி அசர்பைஜானும் சரி இந்த சுற்றுலாவில் ஒரு பெரிய அளவில் வருமானம் அவர்களுக்கு அங்கே வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு 2 நாட்டிற்கும் நாங்கள் செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார்கள். அதாவது கேன்சல் ஆனது வந்து செல்ல மாட்டோம்னு அறிவித்தவங்க 250%. கேன்சல் ஆகிட்டே வந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 60-70% மேலே கேன்சல் ஆகிட்டு இருக்கு டிக்கெட்டுகள் எல்லாம். இது ஒரு மிகப்பெரிய அடி துருக்கிக்கு கொடுத்தது. ஆனால் இதற்கு அப்புறமும் துருக்கி என்ன சொன்னது, அதாவது நம்ம நாடு இன்னைக்கு தடை வீச்சிருக்கு, இதெல்லாம் மக்களே எடுத்த முடிவு. ஈஸ்ட் மை ட்ரிப் வந்து அறிவித்தார்கள் அந்த கம்பெனி, நாங்கள் புக் பண்ண மாட்டோம் இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளுக்கு. இது ஏற்கனவே கூட ஈஸ்ட் மை ட்ரிப்பை நம்ம பாராட்டின இந்த இடத்துல. ஏற்கனவே இதே போல் மால்தீவ்ஸ் நமக்கு எதிராக நடந்த பொழுது மால்தீவ்ஸுக்கு இதே போல் அவர்கள் வந்து நாங்கள் புக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தேசபக்தி இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறுவனங்கள் எப்படி இருக்குன்னா இப்படித்தான் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி வந்து மக்களிடையே ஏற்பட்டது. அந்த நேரத்தில் துருக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால், நீ என்ன வேணால் ட்ரேடை வேண்டான்னு சொல்லி, எனக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, எனக்கு எதுவுமே நீ பண்ணலைனாலும் பரவாயில்ல, என்னுடைய நண்பன் பாகிஸ்தான் தான், என்னுடைய பிரதர்லி நேஷன் வந்து எனக்கு வந்து பாகிஸ்தான் தான், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நான் பாகிஸ்தானுடைய பேட் டைம்ஸ் அண்ட் குட் டைம்ஸ் ரெண்டுலேயுமே நான் இருப்பேன் எப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அறிவிக்கிறார். அந்த நிலையில தான் ஓப்பனாக அறிவிச்சிருக்காரு. எதன் அடிப்படையில்? மதத்தின் அடிப்படையில். இங்கே ஒரு பாதிரியார் இருக்கார், ஜெகத் காஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பெரிய 2-3 வீடியோக்கள்லாம் அப்படி போட்டிருக்கார். அதாவது நம்ம வந்து தேவையில்லாமல் போரின் மூலமாக எதையும் சாதிக்க முடியாது, எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் அப்படின்னு எல்லாம் அவர் பேசுகிறார். ரொம்ப அதெல்லாம் அமைதியாகவே 75 ஆண்டு காலமாக இந்த பாரத நாடு சுதந்திரம் அடைந்து இந்த ஒரு 10 வருடங்களாக தான் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கம் இருக்குது. இவ்வளோ நாள் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எதை சாதித்தது? அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி சாதித்திருக்க வேண்டியது தானே, ஏன் சாதிக்க முடியவில்லை? ஏன் இந்த உலக அரங்குகள்லாம் அப்போ இதே உலக நாடுகள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஜனநாயகம் அவங்க ஆட்சியில் தான் தலை தூங்கி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அதை செய்து முடிச்சிருக்கணுமே, செய்யலையே, முடியலையே. ஏன் பாகிஸ்தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டான்ஸில் தானே இருக்குது, இன்னைக்கு மாறித்து. ஸோ இது வந்து
இன்னைக்கு அப்போ வந்து துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டுச்சான். ஒருவேளை ஜனநாயகம் இந்தியாவில் இருந்திருந்தால் துருக்கி இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தியிருக்காது. ஆனா துருக்கி அப்படி சொல்லல. உங்களுடைய கஷ்ட காலத்திலையும் நல்ல காலத்திலையும் என்றும் இன்னைக்கு மட்டும் எப்பொழுதும் இருந்தேன், இனிமேலும் தொடர்ந்து இருப்பேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு எர்டகன் பேசியிருக்கார். அப்ப எர்டகன் எதை பத்தி பேசியிருக்கார்? மதத்தின் அடிப்படையில தான் அவர் சொல்லியிருக்கார். ட்ரேட் அடிப்படையிலையோ இல்ல தர்மத்தின் அடிப்படையிலையோ எது தவறுங்கிற அடிப்படையிலையோ இன்னைக்கு அவர் அந்த உறவை மேற்கொள்ளல. நல்லா பார்க்கணும் நம்ம. அப்ப இதுக்கு பாதிரி ஜாக் கெகஸ்கஸ்பர் என்ன சொல்ல போகிறார்? பேசணும்ல இதையும். அப்ப இன்னைக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஓப்பனாக நாங்கள் பயங்கரவாதத்தை பெடல் பண்ணக்கூடிய ஒரு நாட்டிற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருவோம். ஆனால் துருக்கியினுடைய இந்த பதில் இல்ல துருக்கி இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது நமக்கு பெரிய ஆச்சரியமான விஷயமாகவும் நான் பார்க்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய முக்கியமான டாப் தலைவர்கள், அந்த அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் எர்டகனை துருக்கியில் போய் சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஃபோட்டோக்கள் எல்லாம் அப்பொழுது நம்ம நாடு வந்து வெளியிட்டது. அப்போ அந்த பிஎஃப்ஐ என்கிற அமைப்புக்கு துருக்கி ஃபண்டு பண்ணது. இன்னும் சொல்லப்போனால் அந்த துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம், அது ஒரு பயங்கரவாதத்திற்கு ஃபண்டு பண்ணக்கூடிய நிறுவனம், இவர்களுக்கு பணம் தருகிறது. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம அப்பொழுதே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அரசாங்கம் இந்த ஏவியேஷன் கம்பெனியை இன்னைக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இன்னைக்கு இல்லை, அது எப்பொழுதோ செஞ்சிருக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாங்கள் இதை தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த யோசிச்சு பாருங்க, இந்த பாகிஸ்தானு கூட இருக்க ஒரு உறவு ஏற்கனவே இவர்களுக்கு பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, இதையெல்லாம் வைத்து இவர்கள் ஏற்கனவே இதை தடை செய்திருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த செக்யூரிட்டி ரீசனை இன்னைக்கு அன்னைக்காவது ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல ஒரு ஆளை இவங்க வச்சிருந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இன்னைக்கு இந்தியா ஒரு சில விஷயங்களை யோசிக்கணும். நாங்கள் செக்யூலர், எங்களோட நாங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒன்றாகத்தான் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி பயங்கரவாதத்தை பெடல் பண்ணக்கூடிய நாடுகளுடன் வர்த்தகத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமா என்பதை இந்தியா இனி யோசிச்சாக வேண்டும். எவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவ வந்து இன்னைக்கு நாட்டில் கூட 10 ஏர்போர்ட்டில் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஐ திங்க் 10-9 ஏர்போர்ட்டில் இவங்க ஒர்க் பண்ண இது இவங்களுடைய இது இருக்குது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸாக இருந்திருக்கும் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து தாமதமானாலும் கூட இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபர்மாக இன்றைக்கி வந்து இதை வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேன் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்ம மக்களினுடைய எழுச்சி அதற்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இப்போ துருக்கி பாகிஸ்தானுக்கான உறவுங்கிறது எதனுடைய அடிப்படையில் வருது? இஸ்லாம் அப்படிங்கிற கூட அடிப்படையில் வருகிறது. அப்போ இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது ஏற்கனவே துருக்கி என்ன சொல்கிறது? இஸ்லாம் அப்படி என்று வந்தால் உம்மா அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்ட், உம்மா என்று வந்தால் காலிஃபட் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஏற்கனவே துருக்கி தன்னை ஒரு காலிஃபட்டாக அறிவிக்க வேண்டும், தன்னை ஒரு காலிஃபேட்டாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முனைந்து வருகிறது என்பதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதற்காகத்தான் இவர்கள் பயங்கரவாதத்தை பெடல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். அப்போ இன்னைக்கு துருக்கியும் இந்த இடத்துல, அதை நாம் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டியது விஷயம், இஸ்லாம் என்று நாம் ஏன் அழைக்கவில்லை, ஏன் துலுக்கர் என்று நாம் அழைக்கிறோம், ஏன் என்று இஸ்லாமியன் என்று அழைக்கக்கூடாது என்பதற்கு நாம் அடிக்கடி நம்ம இந்த விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு மேலும் ஒரு உதாரணமாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பயங்கரவாதத்திற்கும் அடிப்படைவாதத்திற்கும் ஆதரவு தெரிவித்து அதனுடைய அடிப்படையில் உருவான நாடு எதுவுமே விளங்கலை. ஆப்கானிஸ்தான் மிக வளமான நாடு. ஆனால் இன்னைக்கு அந்த நாட்டில் அவர்களுடைய அடிப்படைவாதத்தாலும் அந்த பயங்கரவாதத்தாலும் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். சிரியா அதுவும் அதே நிலைமை தான். இன்னைக்கு துருக்கியும் அந்த பாதையில் போகணும்னு முடிவெடுத்தா துருக்கிக்கும் அந்த நிலைமை தான். ஆனால் எல்லாமே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி பாகிஸ்தானுடன் இதே போல் கைகோர்த்து கொண்டு செல்லுமானால் பாகிஸ்தானுக்கு என்ன அழிவு ஏற்படுமோ அதே அழிவு தான் துருக்கிக்கும் ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் அழிஞ்சாச்சு. அது அதனுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம அதே நிலைமை தான் துருக்கிக்கும் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.